இவங்கள பிரமிச்சு பார்க்காதவங்க இருக்கவே முடியாது. இவங்க தான் கிரேட் டேன். இவங்கள பத்தி பார்க்கலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 30 டேஸ் 30 டாக் பிரீட்ஸ் டே 16. வெயிட். உங்க டாக ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கண்ட ட்ரீட் எல்லாம் குடுக்காம, இந்த மாதிரியான நேச்சுரலான ஹெல்த்தியான ட்ரீட்ட குடுங்க. லிங்க் வேணும்னா ஸ்டேட்டஸ்ல இருக்கு. வீடியோ கன்டின்யூ பண்ணலாம். கேரக்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஆளு ஜென்டில் ஜெயண்ட். என்னதான் எக்ஸலா இருந்தாலும் ஹார்ட் ட்ரிபிள் எக்ஸல். இத வளர்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஜென்டில் ஜெயண்ட் எவ்வளவு ஜென்டில்னு. ஆக்டிவிட்டி லெவல் மிட். இவங்களுக்கு டெய்லி வாக்கும் ஸ்பேஷியஸான இடமும் இருந்தா போதும். இவங்க கம்ஃபர்டபுளா இருந்துப்பாங்க. டெம்பர்மெண்ட்னு பாத்தீங்கன்னா காம், ஃப்ரெண்ட்லி. ஃபேமிலி கூட ரொம்ப காமா இருப்பாங்க. என்னதான் ஆளு பெருசா இருந்தாலும் குழந்தைங்க கிட்ட ரொம்ப சாஃப்டா விளையாடுவாங்க. பிஹேவியர்னு பாத்தீங்கன்னா இவங்க பெரிய உருவத்துல இருக்க ஒரு குழந்தைன்னு தான் சொல்லணும். மனுஷன் மாதிரியே உட்காரணும்னு ஆசைப்படுவாங்க. மனுஷன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ரொம்ப ஜென்டிலான சாஃப்டான ஆளுங்க. இன்டெலிஜென்ஸ்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட், அதே அளவுக்கு சென்சிட்டிவ். இவங்க கிட்ட லவுடரா பேசினாலோ இல்ல கத்தி கத்தி கமெண்ட் பண்றதெல்லாம் வேஸ்ட். இவங்களுக்கு ஜென்டிலா அவங்க இருக்க மாதிரியே சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா கேட்ச் பண்ணிப்பாங்க. க்ரூமிங்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெட்டிங் ரொம்ப லோ தான். இவங்களுக்கு ஷார்ட் கோட் அப்படின்றதுனால க்ரூமிங் ரொம்பவே ஈஸி. ஹெல்த்னு பாத்தீங்கன்னா இதுல தான் குறையே இருக்கு. இவங்களுக்கு லைஃப் ஸ்பேன் ரொம்பவே ஷார்ட். 8 to 10 இயர்ஸ் மேலும் 6 to 8 இயர்ஸ் ஃபீமேலும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ப்ளோட்டிங் இஷ்யூ வரும், ஜாயிண்ட் இஷ்யூ வரும், ஹார்ட் இஷ்யூன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ரெகுலரான வெட் செக்அப் இவங்களுக்கு மேண்டேட்டரி. ஹிஸ்டரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஜெர்மனி தான் இவங்களோட ஆரிஜின். ஜெர்மனில வைல்டு போர், அதாவது காட்டு பன்னிய வேட்டையாட உருவாக்கப்பட்ட ஜெயின்ஸ் தான் இவங்க. மொத்தத்துல சொல்லணும்னா கிரேட் டேன் ஒரு கிரேட் ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கிரேட் டேன் என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டாக் வாங்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.